Hello everyone, welcome to Mr. G Finance. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Grow ஆப்பில் லாங் டேர்முக்கு எப்படி ஷேர் பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரெகுலராக எப்படி ஷேர்ஸ் பை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். என்ன நீங்கள் வாங்கின ஷேரை நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் இல்லை 20 வருஷம்லாம் ஹோல்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி டெவலப் ஆக உங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா வளரும். ஸோ அதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எப்பயும் போல் நீங்கள் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸோ இன்ஃபிபீம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஓகே, இன்ஃபிபீம். ஸோ இன்ஃபிபீம்னு சர்ச் பண்ணேன், அந்த ஸ்டாக் வந்துருச்சு, கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துட்டிங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பை அண்ட் செல் இருக்கும். பை கொடுத்துட்டு எத்தனை குவான்டிட்டி, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டி வாங்குகிறேன். இன்ட்ராடேயில் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் இருக்குது. அது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, கிட்டத்தட்ட ட்ரேடிங் அது. ஸோ அதை மறந்துடுங்க, டெலிவரி கொடுத்துருங்க. ஸோ லாங் டேர்ம்னு நீங்கள் வந்தாலே டெலிவரி தான். டெலிவரி கொடுத்துட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டில் இருக்குது. ஸோ நான் 18.75 கொடுக்குறேன் அப்படின்னா 18.75 வந்தால் மட்டும்தான் பை பண்ணணும், இல்லாட்டி பை பண்ணாது. ஸோ அது அந்த மாதிரி வேலை செய்யும். நான் அதுக்கு பதிலாக மார்க்கெட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கரண்ட்டில் என்ன ப்ரைஸில் மார்க்கெட்டில் ஓடுதோ அது அந்த ப்ரைஸ்க்கு வாங்கிடும். கொடுத்துருங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பை கொடுங்க, ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். ஓகேவா, டன், ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, இன்ஃபிபீம் பார்த்தீங்கன்னா கீழே எக்விட்டியில் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ஃபிபீம் ஷேர் இங்கே ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஸ்டாக் எப்படி ஜென்ரலாக வாங்குறேனோ இந்த மாதிரி வாங்குறது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பெரிய கம்பெனி, ஸ்ட்ராங் கம்பெனியாக வாங்கிட்டு நல்லா கரெக்ஷன் ஆகும்போது அதுவும் வாங்கணும். ஸோ ஆல் டைம் ஹைலெலாம் வாங்கக்கூடாது. நல்லா கரெக்ஷனில் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் ஒரு 3000 பாயிண்ட் விழுந்திருக்கு, 3500 பாயிண்ட் விழுந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கரெக்ஷனான டைமில் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸாக பை பண்ணி வச்சுட்டு 5 வருஷம் 20 வருஷம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஸோ அதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.